நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் எம்எல்ஏ வுமான சீனிவாசன் தொகுதிக்கு என்ன செய்தார் என்று பட்டியலிட முடியுமா? அதை விடுத்து என் மீதும் கூட்டணி தலைவர்கள் மீதும் விமர்சனம் செய்து வருகிறார். அவருக்கு வேறொன்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லாததால் இப்படி பேசி வருகிறார். திமுக வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமார் பேச்சு. புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த தொகுதிக்கு சொல்லிக் கொள்ளும்படியான ஏதாவது ஒரு திட்டத்தை 5 ஆண்டு காலத்திலே கொண்டு வந்திருக்கிறார்களா? 5 ஆண்டு காலம் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். சட்டமன்றத்தில் இந்த தொகுதிக்காக என்ன பேசியிருக்கிறார்கள்? ஆக 10 ஆண்டு காலத்தை திண்டுக்கலுக்கு வீணடித்து விட்டு இன்றைக்கு மக்களிடத்திலே வந்து பாவ மன்னிப்பு கேட்பதை போல இன்றைக்கு சொல்றார். என்ன சொல்றாரு? நான் யாருக்கு இந்த கெடுதல் பண்ணிக்கிறேன், நான் யாருக்கு நல்லது செய்யல, யாருக்கு கெட்டது செய்யல, நீங்க என்ன செஞ்சா என்ன செய்யல, ஊருக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், இந்த ஊருடைய வளர்ச்சிக்கு உழைக்கணும், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பட்டியல் போட்டு சொல்றேன். நான் 10 ஆண்டு காலம் பழனியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தொகுதியில என்னுடைய மக்களுக்கு நான் கொண்டு வந்த திட்டங்களை பட்டியல் போடுகிறேன். நீங்கள் என்ன திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் உங்களால சொல்ல முடியுமா? அதை விடுத்துவிட்டு எங்களை போன்ற வேட்பாளர்களை, எதிர்கட்சியினுடைய தலைவர்களை கொச்சையாக விமர்சனம் செய்வது, மக்களிடத்தில் பேசி இது போன்ற ஒரு ரொம்ப மோசமான ஒரு முறையிலே இன்றைக்கு அணுகுமுறையோடு மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்கிற ஒரு மோசமான நிலைக்கு, ஏன்னா அவங்க எதுவும் செய்யல, அதனால சொல்வதற்கு ஒன்று இல்லை. அதனாலதான் வேட்பாளராக இருக்கக்கூடிய என் மீது, நம்முடைய தலைவர்கள் மீது, ஏன் மற்றவர்கள் மீது விமர்சனங்களை வாரி இறைத்து மக்களிடத்தில் வேறு எதுவும் பேச முடியாமல் இன்றைக்கு வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களை எல்லாம் பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை.